நம்ம முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியம் அடுத்த தலைமுறைக்கு அது இருக்குது அப்படின்றத வழி வழியா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது எந்த வகையில நியாயம். ஜோதிட ரீதியாவோ இல்ல உங்களுடைய அனுபவ ரீதியாவோ இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது அந்த பாவங்கள் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுதா? இல்ல அவங்க செய்யற புண்ணியங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுதா? இது நிறைய இருக்கிற ஒரு விஷயம். இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? இப்போ உங்கள்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்குறேன். ம். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயே, நீங்க இப்ப தாராளமா. உங்களுடைய தாத்தா பெரிய அரண்மனை மாதிரி வீடு கட்டியிருக்கிறார். உங்க தாப்பனார் அதை அனுபவிக்கிறார். நீங்களும் அனுபவிக்கிறீங்க. இப்ப நீங்க வெளியே சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க? என்னோட தாத்தாவோட சொத்து. உனக்கு என்னப்பா கவலை? எப்பவுமே டூ வீலர்ல பாத்துக்கிற, கார்ல தான் வர போற, வீட்டுக்குள்ளேயே ஏசி, வெளியே ஏசி, ஜாலியா இருக்க அப்படிங்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? இது என்னுடைய தாத்தா கொடுத்த இதுக்கு அந்த ஃபவுண்டேஷன். ஆமா. அப்போ தாத்தாவால சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கிறோம். ம். அதே தாத்தா அவர் கூட பிறந்த உங்க சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, கூட பிறந்த அக்கா தங்கச்சி, பாட்டியா இருந்துச்சு, ஏதோ ஒரு துரோகம் முடிந்தான்னு வச்சுக்கோங்க, ம். அவங்க சாபம் விட்டு இருந்தா ஆரம்பிக்கும். ம். சந்தோஷத்தை அனுபவிக்கிற நமக்கு அந்த பாவம் வருமா இல்லையா? Correct. பாவத்தை அனுப்பி வாய்ப்பு இருக்குங்களா? புரியுது. இப்ப நீங்க சொல்லுங்க, அது கிடைக்குமா இருக்காது? அனுபவிச்சாலுமா இல்லையா? இல்ல 100% சார். இப்ப